அரசு மானியம், மற்றொன்று அந்த படகு வாங்கினவர்கள் முதலீடு போட வேண்டும். எஞ்சியது கடனாக வங்கி கொடுக்கிறது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து 500 படகுகள் இந்த மீனவ மக்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக 286 கோடி அதிமுகவும் மத்திய அரசும் இந்த மீனவர்களுடைய நலன் காக்கப்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டினேன். 286 கோடியில 500 படகுகள் மீனவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுக்காக பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மீனவர்களை சேர்ந்த மீனவ இனத்தை சேர்ந்தவர்கள் அந்த மீனவ மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற இருக்கிறார்கள். அதிலே தென்சென்னை நாடாளுமன்றம் ஏற்கனவே எம்பி ஜெயவர்தன் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி அங்கே இருக்கிற நம்முடைய வேட்பாளர் இப்பொழுது கன்னியாகுமரியில் போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர் பசரியான், அவரும் மீனவ இனத்தை சேர்ந்தவர். பாண்டிச்சேரியில் போட்டியிடுகிற நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தர், அவரும் மீனவ இனத்தை சேர்ந்தவர். இதுவரை எந்த ஒரு கட்சியும் 3 நாடாளுமன்ற வேட்பாளரை நாடாளுமன்ற கட்சிக்காக நிறுத்தப்பட்டது கிடையாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் 3 நாடாளுமன்ற தொகுதியிலே மீனவ சமுதாய நண்பர்களை வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இவர் வெற்றி பெற்று வருகின்ற போது மீனவர் புரிந்த பாடு துன்பங்கள் அத்தனையும் நம்முடைய குரலை நாடாளுமன்றத்தை ஒழிப்பார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே இருக்கின்ற மீனவருடைய பிரச்சனை அவரோடு சேர்ந்து குரல் கொடுப்பார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாய தொழிலாளி மீனவர்கள் மீன்பிடி தொழில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தோம், பசு வீடுகளை கொடுத்தோம். அதையும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு அதை நிறுத்தப்பட்டுவிட்டது. பிரதமர் வீடு எடுத்துட்டோம், அதுவும் இன்னைக்கு நிறுத்துகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது. ஏழைகளுக்கு இன்றைக்கு வீடு கட்டுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வேட்பாளர் மீண்டும் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது 2026 என்னுடைய மிகப்பெரிய ஆதரவோடு அதிமுக ஆட்சி வளரும். அந்த விவசாய தொழிலாளி ஏழைகளுக்கு பசு வீடுகள் கட்டித்தரப்படும். பிரதமர் வீடு திட்டத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து மீண்டும் ஒரு திட்டம் துவங்குவதற்கான நடவடிக்கை அதிமுக எடுக்கும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்லும் போது நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் இது ஒரு வளர்ச்சியான மாவட்டம், ஏழை மக்கள் நிறைந்த மாவட்டம், தொழிலாளி நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய கோரிக்கை, என்னுடைய சட்டமன்ற கோரிக்கை, நான் முதலமைச்சர் காலகட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தேன். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை